ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அலியன்ஸும் ஹோட்டலும் சேர்ந்து இன்டர் பேங்க் சாஃப்ட்பால் டூர்னமெண்ட் நல்ல அரங்கம் இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மாதுளன் வியாஸ்காந்த் இப்படி நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஏழுமணளவு உழைச்சி கனடாவிலேருந்து பவன் வந்திருக்கிறேன், நான் நிற்கிறேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து கிருஷாந்தா. எதிர்பார்த்தது வரை ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸினுடைய கிரிக்கெட் பயிலரங்கில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். சரி, இன்றைக்கு ஏன் வந்து நான் சொன்னால், ஏற்கனவே நான் சில காணொளிகள் போட்டிருப்பேன். இங்கே இருந்து இங்கே என்ன நடக்குது அப்படியான விஷயங்கள். மாதுளன் வியாஸ்காந்த் இப்படியான ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு கொண்டு போனது இந்த ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் தான். லண்டனில் புலம்பெயர்ந்து வசிக்கக்கூடிய ஈழத்தமிழ் மண்ணை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் வெவ்வேறுபட்ட விஷயங்களில் முதலீடு செய்யாமல் இந்த மண்ணில் பயன்பெறக்கூடிய வகையில் இளையவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மாதிரி ஒரு முதலீடு செய்தார். அந்த முதலீடு வெற்றி அளித்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தா, எப்போவுமே வேலைன்னு சொல்லி அறக்கப்பறக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வந்து முக்கியமானார்கள் இந்த வங்கியாளர்கள். வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் ஒரு சுற்றுப்போட்டி ஒன்றை வச்சு அதனுடைய இறுதிப் போட்டி இதனையே வங்கியாக்களுக்கு மாத்திரமில்லை, தொடர்ந்து வர்ற காலங்களில் வந்து வெவ்வேறுபட்ட திணைக்களங்கள் வெவ்வேறுபட்ட துறைகளை சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட போது என்ன நடக்குது, எப்படியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். நீங்களும் இங்கே வந்து இப்படியான விடயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுற அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு இலக்கம் எல்லா விவரங்களையும் போட்டு வரேன். அவர்களை தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து இங்கே இந்த வாய்ப்புகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோஸ் இருப்பாருங்க. அதே மாதிரி தான் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. ஒரு நல்ல முயற்சி ஒன்றை இந்த மண்ணுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து இந்த பக்கம் இருக்குது. இரவு பொழுதுல நடக்கக்கூடிய விஷயம், பகலில் வேலை அறக்க பறக்குன்னு ஓடி தெரியாமல் எப்படி ஒரு ரம்யமான பொழுதாக இந்த பொழுது இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் நான் மற்ற பாதையாளர் வரேன், முன் பாதையாளர். இதில் வந்து யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரிக்கு நாளையே இவர்களுடைய இந்த இடம் இருக்குது. நான் ஏற்கனவே போட்டுற காணொலி எப்படி இரவு பொழுதில் நல்ல சந்தோஷமாக ஒரு அமைதியாக இந்த வேலையில் இருக்குது. உள்ளுக்கு உள்ள அரங்கு போட்டிகள் தொடங்க போது இந்த விஷயங்கள் அவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் வந்து நான் போட்டு வரேன். என்னுடைய பேர் ஆனந்தன் ஆனல்ட். பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் யூகேயில் சீனியர் பார்ட்னராக இருக்கிறேன். அதே நேரம் இலங்கையிலையும் யாழ்ப்பாணம், வவுனியா, கொழும்பு ஆகிய இடங்களில் பிரான்ச்சஸ் நிறுவி பிபிகே பார்ட்னர்ஷிப் அதுக்குரிய வழிநடத்துதலை நானும் என்னுடைய பார்ட்னர்ஸாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வளர்ச்சியும் தொடர்ச்சியும் தான் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி. ஏனென்றால் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமியை நாங்கள் நிர்வகித்து இங்கே ஒரு பெரிய ஒரு வளாகத்தை செட்டப் பண்ணி அதை நாங்கள் பிபிகே ஸ்பான்சர்ஸ் பண்ணி இருக்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு சிறப்பாக ஒரு இன்டர் பேங்க் சாஃப்ட்பால் டூர்னமெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா வந்து அதை ஒரு லீக் முறையில் ரன் பண்ணி 3 சுற்றுவட்டங்கள் நடந்து இன்றைக்கு ஃபைனல் நடக்குது. அதுக்கு யாழ் சிட்டி ஹோட்டல், கேகேஎஸ் ரோட்டில் இருக்கின்ற யாழ் சிட்டி ஹோட்டல் எங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ரைஸை ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். அதுக்குரிய ஃபைனல் டே இன்றைக்கு. இந்த நிகழ்வானது கடந்த 2 வாரங்களாக லீக் முறையில் நடைபெற்று இன்று இறுதிப் போட்டிக்கு அனைவரையும் பங்களிப்புடைய தரமான கிரிக்கெட் வீரர்களை தேசியத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுக்கறது மாத்திரமல்ல, உள்ளூர் இருக்கக்கூடியவர்களை ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்கக்கூடிய வேலை பிரச்சனை, நேர பிரச்சனை எல்லாத்திலும் இருந்து சமாளித்து அவர்களுக்கான நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை காட்டி எழுப்புவதும் தான் இந்த ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக வங்கியாளர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி ஒன்று வெற்றிகரமாக நடத்தி இன்றைய நாளில் இறுதிப் போட்டி காண்கிறார்கள். இளம் சமுதாயம், வாலிபர், அதுவும் எப்பவுமே அதாவது ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய் என்பார்கள். எனக்கு பிரைமரி ஸ்கூல், என்னுடைய பள்ளிக்கூடம் நேராக முன்னேற இருக்குது சென்ட் ஜான்ஸ் காலேஜ். இதில் சொல்லித்தந்தது ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய். ஆகவே வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்பவும் ஒரு பின்னேரங்களில் ஓய்வாக வந்து விளையாட்டுத்துறை மூலமாக பல ஸ்கில்ஸை கற்றுக்கொள்ளலாம். டீம் பில்டிங், லீடர்ஷிப், சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஆகவே அப்போ இந்த பேங்க்கில் வேலை செய்கிற ஊழியர்களை நாங்கள் வரவேற்று அவருக்கு ஒரு லீக் ஒன்றை உருவாக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகத்தான் இதை ட்ரை பண்ணாங்கள். ஆனால் ஒரு அமோக வரவேற்பு இருந்து மிக சிறப்பாக 3 சுற்றுவட்டங்கள் நடந்து முடிஞ்சு இன்றைக்கு இறுதிப் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனல்டன்னு இந்த மண்ணில் நிறைய வேலைகளை செய்கிறார். நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், இந்த கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு வந்து தூய்சக்கர வண்டி மூலமாக காசு எடுத்து கொண்டு வரது.
அதுக்கு பிறகு பிபிகே குழுமம், ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ், இப்படி ஏராளமான விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நாளை மங்களகரமாக மங்கள விளக்குகளோட சம்பிரதாயபூர்வமாக ஒரு வெற்றிகரமான படின்னு தான் சொல்லலாம். உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வை இறுதிப் போட்டியை வந்து எல்லா அதிதிகள், கலந்து கொண்டக்கூடிய அணிகளினுடைய தலைவர்கள், வெவ்வேறுபட்ட வங்கிகளினுடைய பிரதிநிதிகளோட முன்மாதிரியான விஷயமாக இது இருக்கிறது. தனியாக கணவர் கேட்பீங்கன்னா வங்கியாளுக்கு மட்டும் தான் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, அதுக்குரிய பதிலும் இந்த காணொலியினுடைய நிறைவில் இருக்குது. ஆகவே நீங்கள் எந்தெந்த திணைக்களத்தில் இருக்கிறீங்களோ அந்தந்த திணைக்களத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன நடக்க போகுதுன்றதை வந்து காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்ததோடைய சிறப்பாக இருக்கின்றது. காரணம் என்னென்றால் அந்த விளையாட்டு வீரர்கள ஆர்வமும் பயிற்சியும் பங்களிப்பும். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் பார்க்க 2-3 மணித்தியாலத்துக்கு முதலே வந்து புக் பண்ணி ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி தேகப்பியாசங்களை செய்து ஃபிசிக்கலி ஈவன் ஃபிட்டராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு பக்க விளைவு தான். அதாவது ஸ்கில் மட்டுமில்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அப்படி நாங்கள் 6 டீம் வருமுன்னு எதிர்பார்த்து நாங்கள் 10 டீம் உடனடியாக ஃபில்அப் ஆகிட்டுது. அதனுடைய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்குது. ஒன்று தொடங்கங்களை வந்து பார்த்தா சின்ன முயற்சி மாதிரி இருக்கும். ஆனால் அது வெற்றிகரமான இடத்தை அடைகிற போதுதான் அதனுடைய பெருமதியும் எல்லாருக்குமே தெரியும். இறுதிப் போட்டியினுடைய நாணய சுழற்சி நிறைய வங்கிகள் வந்து பங்கு பெற்றக்கூடிய இந்த தொடரில் 3ஆம் இடத்துக்கான போட்டியும் இறுதிப் போட்டியும் இந்த நாளில் இந்த உள்ளக விளையாட்டரங்கில் நடக்குது. நான் வந்து இளம்பருவயத்தில் மானிப்பாய் YMCA, நவாலி YMCA, நவாலி சர்ச், வேலக்கப்பிள்ளையார் கோயில் மைதானம், குளம்குட்டு என்று சொல்லி பல இடங்களில் ஒரு வருங்காலோட கிரிக்கெட் விளையாடி தெரிஞ்ச காலம் சின்ன வயசில். ஆனால் இப்படி ஒரு 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 ஜிம், ஒரு இண்டோர் ஸ்டேடியம், ஒரு இண்டோர் கிரிக்கெட் ஃபெசிலிட்டி யாழ்ப்பாணத்தில் அப்போ இருக்கவில்லை. இப்போ நாங்கள் புலம்பெயர்ந்து போய் 7 மணி உழைச்சி அதை திரும்ப கொண்டு எங்களுடைய இளம் சமுதாயம் ஒழுங்காக பின்னரங்கள்லையோ இல்லாட்டி சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்லேயோ தங்களுடைய ஸ்கில்லை வளர்க்குறதுக்கும், கிரிக்கெட் ஸ்கில்லை குறிப்பாக வளர்க்குறதுக்கும், அதிலிருந்து எனக்கு ஒரு யாழ்ப்பாணத்தோ இல்லாட்டி எமது தேசத்து, அதாவது ரூரல் ஏரியா கிரிக்கெட்டர்ஸ் ஒரு ஸ்ரீலங்கா இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு அதில் தான் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் என்ற நேமும் உருவாகி லங்கா பிரீமியர் லீகில் 2020 ஆண்டு ஃபர்ஸ்ட் எவர் இனாகுரல் டூர்னமெண்ட்டில் நாங்கள் பலர் சேர்ந்து ஒரு ஃபினான்ஸை போட்டு ஒரு டீம் ஒன்று ரன் பண்ணாங்க. அதன் மூலமாக முதலாக வியாஸ்காந்த், அவரை சென்ட்ரல் காலேஜ் கேப்டன், அவரை நான் சிந்துபுரத்திலேருந்து பார்த்துருக்கேன், அவற்றை திறமையை மெச்சி பாராட்டி இருக்கிறேன். அவரை கொண்டு போய் நாங்கள் ஸ்ரீலங்கா முதலாக LPLல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அவர் அது பற்றி கொண்டு முன் இப்போ ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கப் எடுத்து ஸ்ரீலங்காவுக்கே விளையாடி இருக்கிறார். அதுபோல் மேலும் பல மாணவர்கள் கற்று எங்களுடைய அகாடமியிலிருந்து வந்து வளர்ச்சி பெற்று இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு போக வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்குரிய வளாகம் தான் இது. வீரர்கள் அறிமுகமான விஷயங்கள் எல்லாமே உள்ள நடந்து கொண்டிருக்குது. இறுதிப் போட்டிக்கு சென்றக்கூடிய 2 அணிகள் குழு புகைப்படத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். வந்து ஒரு பெருமையான ஒரு படம் என்னென்னு சொன்னால், லங்கா பிரீமியர் லீக் T20 சாம்பியன்ஸ் 2020. இதில் வந்து எங்களோட பிளேயர்ஸ், கோச் ப்ளஸ் உரிமையாளர்கள், அதாவது நான் நிற்கிறேன் பவன், கனடாவிலேருந்து பவன் வந்திருக்கிறேன், நான் நிற்கிறேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிருஷாந்தா ஆனல் அண்ணா, மற்றது பொரன் வைஸ் விக்னேஸ்வரன் பொரன், என்னுடைய நெருங்கிய நண்பர். இவரெல்லாம் முதலீட்டாளர்கள். இது இருக்கிறோம். சுவந்தன் இருக்கார், கனடா வச்சிருந்தவர். இது வந்து ஒரு இனியிலேருந்து ஒரு சந்தோஷமான ஒரு படம், ஒரு சாதிக்கலாம்னு சாதித்த படம். இதில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இதில் இருக்கார் வியாஸ்காந்த், ஃபர்ஸ்ட் தமிழ் ஜெஃப்னா பாய் டு பிளே ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். இப்போ ஸ்ரீலங்கா டீமுக்கு எடுபட்டது. இது வந்து ஒரு சரியான ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், இவர் வந்து ஸ்ரீலங்கா நேஷனல் ஹேர்டில்ஸ் சாம்பியன். அதன் மூலமாக தான் அவருக்கு இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற சரியான ஆர்வம். நீங்கள் எவரையே கேட்கலாம். சொல்லுங்கள், நான் எப்படி இதுக்குள்ள ஆர்வம் வந்துச்சு, என்ன மாதிரி யோசனை? நான் சென்ட் ஜான்ஸ் காலேஜ்லேயும் ஜெஃப்னா காலேஜ்லேயும் படித்தேன். நான் ஜெஃப்னா காலேஜில் 2 வருஷம் ஃபர்ஸ்ட் லெவல் கிரிக்கெட் விளையாடினான், 76-77.
அப்போ பிறகு நான் சென்னையில் போய் படித்தேன். நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அங்கே இருக்கும்பொழுது நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் எழுதினேன். செயின்ட் ஜான்ஸ்லேயும் under-15 under-16 சாம்பியன், ஜப்பான் காலேஜில் under-16 17. பிறகு சென்னையில் போய் ஒரு 4 வருஷம் நிறைய ஒரு நாளைக்கு 4 மணி ட்ரெயின் பண்ணுவோம். காலம் 2 மணி நேரம், பின்னர் 2 மணி. அப்போ என்ன சொல்கிறது, ஹேர்டில்ஸ்ன்னா அதில் பாஞ்சு 10 ஹேர்டில் தாண்டி ஓடுவோம். அது நிறைய ட்ரெயின் பண்ணினது பிறகு அது சும்மா ஒரு சுலபமாக ஆகிட்டுது. ஒன்றே மார்க்ஸ் செட் கோன்னு பும்முன்னா டக்குன்னு அந்த பக்கத்தில் போய் நின்றுவோம். அப்படி நிறைய சாம்பியன் வந்து அதில் ரெக்கார்ட்ஸில் வச்சு இந்தியாவில் நம்பர் 1 வந்தான். அப்புறம் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நேஷனல்ஸில் நம்பர் 1 வந்தான். ஏஷியன் கேம்ஸ் செலெக்ஷனில் இருந்தேன் பட்டியாலான்ற ஒரு இடம் நார்த் இந்தியாவில். அங்கே இருந்துட்டு பிறகு நான் அம்மா பார்க்குறதுக்கு யாழ்ப்பாணம் வந்து நான் ட்ரெயின்லேயும் கப்பல்லையும் திரும்பி போகிற வழியில் என்னுடைய பேக்கள் எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ என்னுடைய சாமான்கள் எல்லாத்தையும் விளந்தபடியாக நான் கேம்ஸுக்கு போயில்லை. அப்படியே வந்துட்டு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த ஜப்னா ஸ்டேலியன்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி 2020 ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதால். அப்போ நீங்கள் பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் விளையாடிருக்கீங்க. இப்போ எங்களோட படிகளுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து அவங்கள விளையாட பண்ணி இப்படி அடைய மாட்டோம். உங்களுக்குமே அப்படி இருக்கு. நான் முதல் தடவை ஜப்னா காலேஜிலேருந்து சென்ட் பீட்டர்ஸ் காலேஜில் நேஷனலுக்கு போனேன், ஓல்ட் ஸ்லோன் ஸ்கூல்ஸுக்கு. அப்போ என்கிட்ட ஸ்பைக்ஸ் இருக்குது இல்லை, நான் வருங்காலில் தான் ஓடினேன். அப்போ எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஸ்பைக்ஸை போட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வேறு எனக்கு பயம், அவன் இந்த காலம் மிரிச்சிடுவான். அப்போ நான் அவனை விட்டு கொடுத்துட்டு பின்னால் ஓடிக்கொண்டு வந்து செகண்டாக வந்தேன். அப்படி நாங்கள் வருங்காலில் சொக்கர் அடித்து வருங்காலில் ஓடி பிறகுதான் ஸ்பைக்ஸெல்லாம் பூட்ஸெல்லாம் போட்டு விளையாட துவங்கினாங்கள். அப்படியே எங்களுக்கு அந்த டைமில் அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கவில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு பின்தாங்கி எல்லாமே இருந்த நாங்கள். ஆனால் இப்போ நிறைய சலுகைகள் இங்கே இல்லை. நீங்கள் இவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க பெறுற அந்த வெற்றிகள் உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நான் வயது போனால் இங்கே வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போகிறேன். ஸோ கலை வாய்ப்புகள் இப்போ இளம்பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு. அதுபடியாகவே எங்களை விட கூட திறமையாச்சு வேணும். நான் 4 மணி ட்ரெயின் பண்ணி நம்பர் 1 வந்தனால் இந்தியாவில் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி 5 மணி ட்ரெயின் பண்ணினால் அவையிலும் சாம்பியனாக பெரிய பெரிய இதெல்லாம் அடைஞ்சால் தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துப்படியங்கள் மட்டக்களப்பு முல்லைத்தீவு இங்கேருந்து ஏதோ நல்ல அரேஞ்ச வேண்டாம் எங்களுக்கு சந்தோஷம் தான். கட்டாயம். அப்படி நீங்கள் இப்படியான முயற்சிகளை செய்கிறபடியாக தான் இவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. தொடர்ந்து செய்யுங்க இந்த வேலைகளை. நான் சும்மா ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சந்தோஷம்ண்ணா. நிறைய நிகழ்வுகள் நிறைய போட்டிகள் வைக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தும் ஆனால் அனுசரணையாளர்ன்றதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நம்பகரமான உணவகம் அவர்களோடு சேர்ந்து இந்த வங்கிகளுக்கான போட்டியை வைக்கிறார்கள். இது அடுத்தடுத்த கட்டம் இன்னும் பரிணமிக்கப் போகிறது. இந்த இடத்துல தங்களுடைய நேரத்தை செலவழித்து உடலை சரியாக வலுவாக்கி போட்டியிடுகிற அந்த துணிவோடு அணியை வலுப்படுத்தி எல்லா விதமான விஷயமும் செய்து ஒரு நல்ல திறமையான வீரர்களை உருவாக்குவதும் அவர்களை நல்ல முறையில் ஆரோக்கியமாக வாழ வைப்பதும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய 2 அணிகளும் சேர்ந்து குழு புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இதை தொடர்ந்து இந்த போட்டிகள் அதே மாதிரி தான் இங்கே வந்துடக்கூடிய நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்களை சொல்லினோம். அவையண்ட கருத்துக்களையும் கேட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இந்த இண்டோர் கேம்ஸ் கிரிக்கெட் கொண்டு வரப்படுது. நான் அந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க நாங்கள் நார்மலாக கிரவுண்டுக்கு போகிறப்ப நான் ஏற்கனவே விளையாடி இருக்கிறேன்னா நான் அந்த கிரவுண்டுக்கு போகிறதுன்றது எங்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு போகுது. இப்போ இப்படியான ஒரு சின்ன இடத்துக்குள்ள எங்களால் ஈஸியாக அந்த ஸ்ட்ரெஸ் அதில் இருந்து விடுபடுறதுக்குரிய ஒரு ஈஸியான வழிமுறையை நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் பண்ணதால் நினைக்கிறேன் 2020 கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லையும் இதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு அளவில் வேர்ல்டு வைடாக ஒரு எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு போகுது. அதே மாதிரி தான் இதுவும் இனி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இலகுவான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இந்த மேட்சஸ் விளையாடி கொண்டிருக்கிறதால எல்லாருக்கும் அது ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். பொதுவாக எங்களை மாதிரி இருக்கிற கனவு இப்போ நான் நினைக்கிறேன் நான் இப்போ கண்டினியூவாக ஒரு கட்டத்தில் சின்ன விளையாடி கொண்டு வந்த நாங்கள் இப்போ விளையாட்டுன்ற கிரவுண்டை பார்க்க விருப்பமாக இருக்கும். ஆனால் கிரவுண்டுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்காது. இப்போ அப்படியான ஆட்களுக்கு ஒரு நைட்லேயோ இல்லாட்டா ஈவினிங் டைம் கிடைக்கிற நேரங்களில் இதை விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். அவன் ஹெல்த் வைஸாக அவன் ஓகேயாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று எதிர்பார்க்குறேன். ஒரு டீம் ஒர்க்காக நின்று விளையாடி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சந்தோஷமாக நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது கண்டினியூவாக இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன். இன்னும் போய்க்க எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு போகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே மட்டுமண்டியில் கன இடங்களில் இதே மாதிரி டைப்பில் அந்த கிரிக்கெட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக அது மாறிக்கொண்டு போகும்னு நினைக்கிறேன்.
அருமையான ஒரு பந்து வீச்சு. முதலாவது பந்து பரிமாற்றத்தின் முடிவில் BOC அணி ஒரு விக்கெட்டினை இழந்து 2 ஓட்டங்களை. ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸை எல்பிஎல்ல நாங்கள் மிகுந்த பெரிய எதிர்பார்ப்போடு உள்ள போனாங்கள். ஆனால் அதிலிருந்து நாங்கள் போன வேகத்தோட ஃபர்ஸ்ட் இயரே நாங்கள் அதில் நாங்கள் 6 தமிழ் வீரர்களை அந்த குழாமில் சேர்க்கத்தக்கதாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த மேட்சை வென்றதுக்கப்புறம் எல்பிஎல்லை ஒரு சீர்திருத்தி அதை மிகவும் சிறப்பாக அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய சில சிபாரிசுகளை நாங்கள் வழங்கியிருந்தாங்கள். அதை உள்வாங்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஏகமனதாக அதிலிருந்து விலக தீர்மானித்திருந்தோம். அதில் விரயப்படுத்தாமல் சேமித்த காசை நாங்கள் கிராஸ் ரூட் லெவலில் இப்படி ஒரு அகாடமியை நிறுவி இந்த அகாடமி மூலமாக கோச்சிங்கை வளர்த்து இந்த கோச்சிங் மூலமாக ஒரு நேஷனல் பிளேயர்ஸை வளர்க்கக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பை நாங்கள் தேடிக்கொண்டோம். அந்த ஒரு புதிய பாதையில் மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் சிறப்பம்சம் என்னென்றால் இன்றைக்கு ஆனந்தன் கஜன் வந்து ஃபர்ஸ்ட் T20 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் இல்லை தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் ஆடியிருக்கிறார். இந்த ஸ்கோர் என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். குருநாகலை சிசியில் போய் அவரை சேர்த்து அவர் குருநாகலைக்கு விளையாடுறார். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொன்னால் கொழும்பில் போய் பானதுரை குருநாகலை இல்லாட்டில் மொரட்டுவ சிசி, பிறகு கொழும்பில் கோல்ஸ், NCC, தமிழ் யூனியன், BRC, ப்ளூம்ஃபீல்ட், மோர்ஸ் போன்ற கோல்ஸ் போன்ற கிளப்ஸில் தான் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி நாங்கள் ஏற்கனவே 10 வீரர்களை அறிமுகப்படுத்தி விட்டோம். அதில் சிறப்பம்சம் என்னென்றால் கவிலன் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடின முதல் விளையாட்டு வீரர் கவிலன், நாங்கள் அறிமுகப்படுத்திய வீரன். அதேபோல் வவுனியா மாவட்டத்திலிருந்து சாரன், அவரும் நாங்கள் அறிமுகப்படுத்திய வீரர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம். அந்த விதத்தில் நாங்கள் இப்பொழுது சந்தோஷப்படக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் இது போதாது. நேஷனல் லெவலில் ஸ்ரீலங்கா டீமுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதில் மோவின் அவினாஷ் கூட சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் சான்ஸ் இருக்குது. மாதுளன் இங்கே வந்து பயிற்சி பெற்றிருந்திருக்கின்றார். ஆகாஷ் இங்கே வந்து பயிற்சி பெற்றிருக்கின்றார். ஆகவே பலர் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. சில நுட்பங்கள் உண்டு, இது ஓங்கி அளிக்க முடியாது. கடுமையான ஒரு களத்தடுப்பு முயற்சி. நான் வந்து கிளிங்டன் சம்பத் பேங்கை ரிப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். என்ன சொல்லுச்சுன்னா, இந்த டூர்னமெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் உண்டு உண்மையாக சொல்லப்போனால் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸால். ஸோ ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ்ன்ற ஒரு இதை வந்து நாங்கள் LPL தான் ஆரம்பத்தில் பெருசாக பார்த்துருப்போம். ஸோ அவங்க யாழ்ப்பாணத்தில் பேங்க்ஸை ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு டூர்னமெண்ட் ஒன்று செய்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ ஏற்கனவே நாங்களும் கணக்கு ஸ்போர்ட்ஸில் பேங்க்ஸ் ஈவெண்ட்ஸுகள் கணக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க இப்படி ஒரு டூர்னமெண்ட் வந்து நோர்த்தில் இருக்கிற எல்லா பேங்க்ஸுக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு அடையாளம் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். நல்ல முறையில் கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகள் நாங்கள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றோம். இன்றைக்கு இந்த ஃபைனல் நடக்குது. ஸோ ஃபைனல் பார்க்கறதுக்கு வந்திருக்கு. எங்களோட மற்ற போட்டிகளிலும் சரி, நாங்கள் பேங்கில் செய்கிற மற்ற இவெண்ட்கள் படியும் நாங்கள் வேறு டூர்னமெண்ட்டுக்கு போய்க்க கூட நாங்கள் இங்கே வந்து நெட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஏற்ற வகையில் எங்களோட டைமிங் ஏற்ற வகையில் கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு எங்களை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தது. என்ன சொல்லிச்சுன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஜெஃப்னாவில் ஃபெசிலிட்டிஸ்ன்றது உண்மையிலே குறைவாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறதால வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற எங்களோட ஃப்ரீ டைமில் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது வந்து இடங்கள் தேடி தெரிய வேண்டியே இருக்கும். ஸோ சாட்டர்டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸில் தான் எங்களுக்கு இடங்கள் நாங்கள் கிரவுண்டில் விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஆனால்
இப்போ இந்த இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று போட்டு இப்படியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேலையை முடிச்சிட்ட பிறகு நைட்டில் வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி விளையாடுறதுக்கும் எங்களோட ஸ்கில்ஸை நாங்கள் வளர்த்துக்கொள்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ இவங்க இது மட்டுமண்டி இல்லை, உண்மையிலேயே கணக்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து செய்துட்ருக்காங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லா பிள்ளைகளுக்குமான ஏஜ் கேட்டகரிஸில் வந்து அவங்களுக்கான கோச்சிங்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. அதை விட பர்சனல் ட்ரைனிங்ஸ் கூட நீங்கள் யாரும் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செஞ்சு அவங்களோட பர்சனல் ட்ரெயின் பண்ணி அவங்களோட எங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை நாங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ இந்த டைமில் வந்து ஸ்பெஷலானது வந்து இந்த பேங்க்ஸுக்கு இடையில அவங்க செய்கிற இந்த இண்டோர் டூர்னமெண்ட். ஸோ இப்போ இது ஒரு டே ஃபைனல். பட் நாங்கள் இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அகெயின் தொடர்ந்து இதை நடத்தணும். அடுத்ததாக எங்களுடைய முகாமையாளர் தேனுகா அவள் வந்து மெசேஜ் போடுவா. மற்றது சுவீதன், மதுசன், லோதீஸ்வர், ஹரிசன், கிருஷான் ஆகிய பயிற்றுவிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இதுக்குரிய அடுத்த டூர்னமெண்ட்டுக்குரிய இன்ஃபர்மேஷனை தருவார்கள். வாங்கோ, பங்கு பெற்றுங்கோ, இந்த இடத்த வாடிக்கையாளராக வந்து இந்த இடத்துல பங்கு பெற்றுங்கோ, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடியது அட்லீஸ்ட் ஒரு தளத்தை அமைச்சு தரோம், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்போவுமே திருப்தி அற்ற ஒரு நிலைமை இருந்தால் தான் இன்னும் முன்னேறி கொண்டு போகலாம். செய்து விட்டோம் சாதிச்சு விட்டோம்னு இருக்கக்கூடாது. இன்னும் திருப்தி இல்லை என்று சொல்லி ஒரு மனப்பான்போடு இன்னும் விரிவாக இன்னும் வேகமாக தொடர்ந்து புது புது பிளான்களை போட்டு புது புது கோச்சஸை போட்டு, உதாரணத்துக்கு சமிந்தவாசை நாங்கள் உள்வாங்கி ஒரு டேலண்ட் ஸ்கூல் ஸ்பாட்டிங் நடந்தது. ஜெஃப்னா ஹிந்து கிரவுண்ட்ஸில் புக் பண்ணி டேலண்ட் சேக்கிங் செய்த நாங்கள் அதில் தான் கடைசி நிமிஷம் மாதுளன் வந்து பங்கு பெற்றி அதன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவருக்கு இந்த திறமை இருந்தது. அவருடைய பள்ளிக்கூடம் தானாகவே முன்னுக்கு வந்து தன்னுடைய திறமைகளை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த இளமரகாயாக இருக்கிற வீரர்களை அறிமுகம் கண்டு வெளிக்கொணர்வது அதுதான் அந்த சமிந்தாபாஸ் செய்தது. அதே போல் இப்போ பிரிஜேஷ் ஜெகநாதன், அவருடைய தகப்பன் ஸ்ரீதரன் ஜெகநாதன் இலங்கைக்கு 81, 82, 82, 83 போன்ற காலங்களிலையும் 87 வேர்ல்ட் கப்லையும் விளையாடி 2 வேர்ல்ட் கப் விளையாடின ஒரு வீரர் ஸ்ரீதரன் ஜெகநாதன். அவருடைய மகன் பிரிஜேஷ் வந்து இங்கே வந்து அவரும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர், யூகேலையும் விளையாடி ஸ்ரீலங்காலையும் விளையாடின ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்து இங்கே ஒவ்வொரு மாதமும் வந்து 3 நாள் நின்று பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றார். கோச்சிங் நடக்குது. அந்த கோச்சிங் இன்னும் அதுக்கு மெருகூட்டக்கட வேறு விதமான பேட்டிங் ஸ்பாட் கோச்சிங், மற்றது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுன்ற கோச்சஸை கோச் பண்ணுற ஒரு கோச்சிங் அகாடமி உண்டு. அதாவது கோச்சஸுக்கு லெவல் 0, லெவல் 1, ஈவன் லெவல் 2 கோச்சிங்கை இந்த வளாகத்தில் வழங்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அது கிடைச்சால் எல்லாருக்கும் அறிவிப்போம். சாதாரணமான ஒரு போட்டி மாதிரி இல்லை. இது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பெறுமதியான பரிசல்கள், பணப்பரிசல்கள், வெற்றி கேடயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கிறது. வெற்றிகரமாக ஒரு சுற்றுப்போட்டி நடத்தி முடித்துக்கிறார்கள். அடுத்த சுற்றுப்போட்டி யாருக்குன்ற அந்த ஆவல் எல்லார் மத்தியிலையுமே இப்போ இருக்குது. Fielder of the tournament, Team Mugundan People's Cup. Best batter of the tournament, Arindavadas, HNP. இவர் தனது துடுப்பிலிருந்து 97 ஓட்டங்களை ஒரு ஆட்டத்தில் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. Most valuable player of the tournament, J. Tharanidharan Commercial. இந்த சுற்றுப்போட்டி முழுவதும் பந்துவீச்சு மற்றும் துடுப்பாட்டத்தில் தரமான
அழகான ஆட்டத்தை நிகழ்த்திய ஜெய் தரணிவர். ரூபாய் 10,000 மதிப்பிலான இந்த காசு சிட்டி ஹோட்டல் யாழ் சிட்டி ஹோட்டலின் அனுசரணையுடன் வழங்கப்படுகிறது. Indoor Cricket Tournament 2026 Bank of Ceylon. அணித்தலைவர் மற்றும் அணி வீரர்களை இந்த காசோலை மற்றும் கேடயத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்த ஸ்டெப் இன்னும் ஒரு பெரிய லீக்காக ஒரு பர்டிகுலர் டே, அதாவது வெனிஸ்டே ஈவினிங்ஸ் 7 to 9 வந்து மேலும் பல டீம்ஸ் ஒன்றாக வந்து இந்த வளாகத்தை பாவித்து அதை பங்கு பெற்ற அவைகளை முன்னேற்றி அவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தனியாக பேங்கர்ஸ் என்று சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்டர் பேங்க்னு வச்சினாங்க. அடுத்ததாக ஓப்பன் காம்படிஷன், ஏதாவது ஒரு டீம் அவர்கள் பங்கு பெற்ற விரும்பினால் பங்கு பெற்றலாம். ஆனால் கன டீம்ஸ் ரன் பண்ணினால் இதை இயக்குறது கஷ்டம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறை 24 ஃபர்ஸ்ட் 24 இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 30 டீம் மட்டும் எடுத்து அவைகளுக்கு லீக் ரன் பண்ணுறது தான் அடுத்த திங்கிங்.